எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா, ஆஹா நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாயை திறந்து பாடும். ஆமே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே,
உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை நினைவு கூர்ந்து நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே என் மனதில் உள்ள எல்லா ஏக்கங்களையும் விருப்பங்களையும் அப்பா பிதாவே உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் வியாதிகள் பலவீனங்கள் வெளியேறட்டும். நான் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்படி சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு உரிமையாக சுதந்திரமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு ஆண்டவருடைய இந்த வசனமானது, தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைகளை நமக்கு திறக்கக்கூடியது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை நம்முடைய குடும்பங்கள்லையோ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளையோ சில கஷ்டங்களின் மத்தியில் வந்திருக்கலாம், சில நெருக்கடிகளின் மத்தியில் வந்திருக்கலாம், சில தேவைகளின் மத்தியில் வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த தேவைகளின் மத்தியில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு யாராக இருக்கிறார்? என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே என்று கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னைக்கு நிச்சயமாகவே தேவன் நமக்கு உரிமை சொத்தாக இருக்கிறார். என்னுடைய பங்கை காப்பவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி அவர்கள் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமண முடிந்த புதிதில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவருடைய வீட்டார்கள் என்னிடத்தில் இருக்கிற நகைகள் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, எல்லோரும் சொன்னாங்க, ஏம்மா நீ இருக்கிற இந்த வீடு உனக்கு தான் சொந்தம், அதனால் கண்டிப்பாக உன்னுடைய நகைகளெல்லாம் வாங்கியிருக்கிறோம், இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு தான் தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வருடங்கள் போச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. என் கணவருக்கு பின்னால் இருந்த எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வீட்டோட நிலைமையை தலைகீழாக போயிட்டு எங்களை வீட்டை விட்டு வெறுங்கையோடு அனுப்பிவிட்டார்கள். பல நேரங்களில் அதற்காக அழுதிருக்கிறேன், ஆதங்கப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நாள் நான் ஒரு தியானத்திற்கு சென்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையோட இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு படம் பிடித்து காண்பித்தார். என்னுடைய மனதில் உள்ள எல்லா வியாகுலங்களையும் கொட்டி தீர்த்தேன். அப்போது அந்த நாளில் ஒரு முடிவெடுத்தேன், இனிமேல் அந்த சொத்தை குறித்து நான் யாரிடத்தில் என்ன செய்ய மாட்டேன், பேச போகிறதில்ல. நான் பல நேரங்களில் வேதனைப்பட்டிருக்கேன், சில நேரங்களில் சபிச்சிருக்கிறேன், ஏசி இருக்கிறேன். இதனால் எனக்கு நடந்ததெல்லாம் மன உளைச்சல். ஆனால் அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனிமேல் இந்த என்னுடைய கணவருடைய அந்த வீட்டை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். எடுத்தவர்களுக்காக நன்றி. அந்த தியானத்தில் நான் முடிவெடுத்துட்டு போனேன். பிரைஸ் தி லார்ட். அன்று முதல் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், நீர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் என்னைக்கு நாங்கள் அப்படி முடிவெடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோமோ என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எல்லாவற்றையும் மாற்றினார்.
என்னுடைய கணவருடைய தொழில் முன்னேற்றம் அடைய ஆரம்பித்தது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தோம். தேவன் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு 2 மாடி உள்ள ஒரு பெரிய வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் நல்லா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது எப்போ நடந்துச்சுன்னா, தேவனிடமிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் என்பதை நாங்கள் உணர ஆரம்பித்த பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறந்ததென்று அந்த சகோதரி சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்காக கூட இந்த வசனத்தை ஆண்டவர் அனுப்பலாம். என்னுடைய உரிமையை பறித்து கொண்டார்கள், என்னுடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டார்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை எடுத்து கொண்டார்கள், நான் நியாயமாக நீதியாக பேசினா கூட அதை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு கூட ஒருவேளை சில பேர் உங்களுடைய மனதிலே காயப்பட்டு ரணப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டு அதே காரியத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் உணர்த்தி இந்த நாளிலே சொல்லுகிறார், உனக்கு உரிய பங்கை காப்பவர் அவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்கிற உரிமை அவர் பாதுகாப்பார். என்னுடைய பங்கை காப்பவர் அவரே. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பறித்து கொண்டாலும், எத்தனை பேர் தட்டிட்டு எடுத்துகிட்டு போனாலும், எத்தனை பேர் வேலி போட்டு அடைச்சாலும், எத்தனை பேர் எவ்வளோ பெரிய மதில்களை கட்டினாலும் அதை உடைத்து எனக்குரிய பங்கை அவர் எனக்காக உங்களுக்காக அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு எல்லையை ஆண்டவர் ஆசீர்வாத எல்லையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் படிச்சிங்கன்னா 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே எனக்கு ஆசி வழங்கி என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. என்னுடைய எல்லையை பெரிதாக்கி எப்போதும் உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக. தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். அவன் ஜெபித்ததை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ யாப்பேசு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம்? என் எல்லைகளை நீர் பெரிதாக்குவீராக. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு நல்ல வேதத்தில் நம்ம எடுத்து சிந்திச்சு பார்த்தோம்னா பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதில் அழைத்தார். அல்லேலூயா. 75 வயதில் ஆண்டவர் அழைத்து சொன்னார், ஆபிரகாம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் அவர் ஆசீர்வதிச்சார். அவரும் புறப்பட்டுட்டார். பின்னாலேயே ஒருத்தர் நடந்தான். அவனுடைய பேர் என்னது? லோத்து. லோத்துவும் அவனும் ஆபிரகாமோடு கூட பயணித்தார். உடனே ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் யாருக்கு கிடைச்சது? லோத்துவுக்கும் கிடைத்தது. இப்போ பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துவோட வேலைக்காரர்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதான். கொஞ்ச நேரங்களில் முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். கொஞ்சம் காலம் பெருகுதல் வர வர சில பிரச்சனைகள் மிகுதியாகும். பார்ட்னர்ஷிப்பில் வரும், ஃபேமிலியில் வரும், கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவோம்ல, பிள்ளைகளாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சுப்பா, ஒருத்தனுக்கு கல்யாணம் முடித்தோம், அடுத்து ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சோன்னு என்ன வந்துடுது? வீட்டுக்குள்ளே அப்படி புகைச்சல் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். உடனே இப்போ ஆபிரகாம் ஒரு முடிவெடுத்தார். லோத்துவை பார்த்து சொன்னார், லோத்துவே, இதோ உனக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட ஒரு சகோதரர்கள் உறவினர்கள், அதனால் நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், மேற்க போனால் வடக்க போனால் தெற்க போகிறேன். முடிவெடுத்துட்டாங்க. உடனே பார்த்தான், லோத்து பார்த்தான், கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது சோதோம் கொமரா, யோர்தான் நதிக்கரையில் பக்கத்தில் உள்ள சோதோம் கொமராவை பார்த்தாரு. உடனே புறப்பட்டு போயிட்டார். ஆனால் ஆபிரகாம் உடனே முடிவெடுக்கலை. ஏன்? ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் தன்னுடைய எல்லையை அவர் முடிவெடுக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூலிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு வாழ்க. மன்னிக்கும், 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 13:14. லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர்
ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார். ஏனெனில் நாடு முழுவதையும் உனக்கு முன் வழிமரபினருக்கும் ஆண்டவர் சொன்னாரு. இதோ அவங்க பார்ப்பா, நீ பயப்படாத. லோத்து பிரிச்சுட்டு தனக்குன்னு ஒரு இடத்த தேடி போயிட்டான். அதனால நீ அப்படி நினச்சிக்கிடாத. நீ கிழக்க, மேற்க, தெற்க, வடக்க சுற்றி முத்தி பாரு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கும் உன் வழிமரபினருக்கும் நான் இதை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குரிய எல்லைகளை ஆண்டவர் வரையறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குன்னு என்ன வச்சிருக்காரு? எல்லைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லையை யாரால என்ன செய்ய முடியாது? தட்டி பறிக்கவே முடியாது. அதனால தான் அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய உரிமையை, என் பங்கை காப்பவரும் நீரே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கென்று நன்மைத்தனத்தின் பாதைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருந்தால் 3 காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருந்தால், ஒரு சரியான அளவை வைத்து ஒரு எல்லை நமக்கு வைக்கப்படும் பொழுது, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம். இடம் வாங்கணும், என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? இடம் வாங்கணும், முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல வேலி போடுவோம். முதல்ல என்ன செய்வோம்? அதற்குன்னு ஒரு மதிர்ச்சுவரை கட்டுவோம். இல்லைன்னா எல்லையை நம்ம குறிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏன்? என்னுடைய எல்லைக்குள்ள 3 காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, எல்லைக்குள்ளாக இருக்கிற எல்லைக்குள் நாம் இருக்கும் பொழுது முதலாவது நமக்கு இன்பம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லைக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க? அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு வாடகை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இருக்குமா சொல்லுங்கள்? இருக்குமா இருக்காதா? என்னது? சந்தோஷமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் சொன்னார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி பெங்களூரில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காராம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மருமகனை பார்க்கலாம்னு போனாராம். போன உடனே டக்குன்னு வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீடுனா போய் காலிங் பெல் அடிப்போம். ஆனால் அப்படி இல்லை. கேட்டு வாசல்லையே என்ன செஞ்சுட்டாங்க? 2 பேர் மறிச்சிட்டாங்களா? சார், அனுமதி இல்லாமல் உள்ள போகக்கூடாது. உடனே அப்படியா? நீங்கள் எந்த இது அப்பார்ட்மெண்ட்டில் அந்த எந்த இதில் இருக்காங்க, அந்த பிளாக்கு, அந்த நம்பரு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் அடிக்காங்களாம். ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் இதில் வந்து நில்லுங்கன்னொடனே ஒரு கேமரா அதுக்கு முன்னால் போய் நின்னோடனே முகத்தை அங்கே உள்ளவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆமாம் இவர் தான் எங்கள் மாமா வந்துட்டாரு விடுங்க அப்படின்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இவர் சொன்னாரா, மருமகனே இங்கேயே உங்களை பார்த்துட்டு நீங்கள் அங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒருத்தர் சமீபத்தில் ஒரு தகப்பனார் சொன்னார், என் மகன் திருநெல்வேலிக்காரர், அவர் சொன்னார், என் மகன் வீடு வாங்கிட்டான்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே அவர் இந்து சகோதரர் தான், வீட்டுக்கு போயிட்டாராம். போனவுடனே குடும்பம் போனோடனே மகன் 2வது மாடியில் போய் 3வது மாடியில் வீடு இருக்குது. அல்லேலூயா. 3வது மாடியில் உள்ள வீட்டுக்கு போனவுடனே அப்பாவுக்கு அவங்க சாமி படத்தை போகணுன்னு ஆசை. உடனே வேகமாக எடுத்து ஆணி எடுத்து அடிக்க போனாராம். எப்பா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆணி மட்டும் என்ன செஞ்சிடாத, அடிச்சிடாத. ஏன்டா கிழக்கு பக்கமாக அடிப்போம்டா அப்படின்னா, இல்லை இந்த செவுத்துல ஆணி விட. அப்போ அந்த செவுத்துல அடிப்போம். இல்லைப்பா, கீழேயும் நம்ம இது இல்லை, மேலேயும் நம்ம இது இல்லை, இந்த செவரு நம்ம இது இல்லை, அந்த செவரும் நம்ம இது இல்லை. இடிஞ்சு விழுந்ததுன்னா நமக்கு வெறும் 60 சதுரடி தான் நமக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுக்குற எல்லைக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்னா இன்பம் இருக்கும். என்ன இருக்கும்? இன்பம் இருக்கும். நம்ம வீடு, நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணுன்னு நமக்கு கிடைக்கிற முதல் சந்தோஷம் என்ன? இது என்னுடைய வீடு, என் பிள்ளைங்க நல்ல ஜாலியாக இருக்கலாம், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கலாம், நானும் என் மனைவியும் இந்த வீட்டில் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று நம்முடைய எல்லைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை அடைகிறோம். அல்லேலூயா. நீங்கள் என்னதான் உலகத்தில் எங்கே டூர் போனாலும், ஒரு டூர் 10 நாள் அப்படின்னு டூர் போங்க, போகும்போது ஹாயாக நினைச்சுவீங்க, ரொம்ப ஆனந்தமாக போவீங்க. ஆனால் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆக எங்கே ஞாபகம் வரும் உங்களுக்கு?
ஏன் சீக்கிரம் விடுங்க, ஏன் ஊர் போய் சேருவோம். இங்கே எல்லைக்கு வந்தால் எங்கள் காற்றை சுவாசித்து எங்கள் தண்ணியை குடித்தா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்து ஒரு தோசையை தின்னாதான் நிம்மதியாக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நம்முடைய எல்லைக்குள்ளே ஒரு இன்பம் உண்டு, எல்லைக்குள் இருப்பதிலே இன்பம் உண்டு. ரெண்டாவது, எல்லைக்குள் இருக்கிற காரியங்கள் பாதுகாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒரு எல்லைக்குள்ளாக ஒரு காரியம் இருக்குன்னா அது என்ன இருக்கும்? பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். யார? யோபுவையும் அவன் வீட்டாரையும். பாதுகாப்பு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நோக்கங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய எல்லைக்குள்ள இருக்கிற நோக்கம் நிறைவேறும். நான்காவதாக, அங்கே செழிப்பை, ஆசீர்வாதத்தை நாம் கண்டடைவோம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 104 அதிகாரம் 104 அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 104 8, 9 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. இறங்கி பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 104 8, 9. அது மலை மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது. அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர். பூ உலகை அது மீண்டும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சங்கீதத்தினுடைய இந்த பகுதி எதை குறிக்கிறது என்றால், தேவன் ஆறுகளையும் ஆண்டவர் நதிகளையும் உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நதிகளுக்கு, ஆறுகளுக்கு என்ன இருக்கு? ஒரு எல்லையை ஆண்டவர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார். கடலுக்கு என்ன இருக்கு? ஒரு எல்லையை வச்சிருக்கார். அந்த எல்லையை மீறிச்சுன்னா அது என்ன ஆகும்? சத்தமாக சொல்லுங்க. எல்லையை மீறிச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒரே நிமிஷத்தில் மனித வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த படைப்புகளுக்கெல்லாம் ஒரு எல்லையை வகுத்து இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வரையறுத்து அதில் நீங்கள் இன்பமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், நோக்கங்கள் நிறைவேறணும், செழிப்படைய வேண்டும். இது தேவனுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அதனால தான் நீங்கள் யோபுடைய புஸ்தகம் 38 அதிகாரம், யோபு 38 10, 11 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாக்களையும் பொருத்தி வருவாய். இதற்கு மேல் அல்ல அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயப்பின போது. இது கடலை குறித்து பைபிள் சொல்லுது. கடலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு எல்லையை வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கடலுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஆறுகளுக்கு என்ன வச்சிருக்காரு? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை. எல்லை மீறினா ஊர் அழிஞ்சிருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் உரிமை சொத்தாக, அவர் உங்கள் உரிமையை பாதுகாக்கிறவராக, உங்களுக்குரிய உரிமை அவர் உங்களுக்கு தந்து உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் உங்களை நன்மையின் பாதையில் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? உங்களுக்குரிய உரிமை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். யார் அதை தட்டி பறிக்க? ஆனால் அதுக்கு முன்னோட்டி நமக்கு 3 காரியம் தெரியணும். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லை மீறக்கூடாது. சொல்லுங்கள், நாம் எல்லை மீற. நமக்குன்னு ஒரு எல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லையை நமக்கு தெரியணும். தமிழில் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சி. நீ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேலே பேசுனா, நீ செய்தன்னா, எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே முடிவில் கேடாதான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், எல்லாத்துக்கும் ஒரு அளவீடை, எல்லையை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, முதலாவது காரியம் எடுத்து வாசிக்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதலாவதாக நீதிமொழிகள். தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது என்ன ஆசைன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழி 23. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும்னு. நீதிமொழி 23 10வது வசனம். வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே, உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள. முதல் காரியம். நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை. நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், தோட்டம் துறவு வாங்கணும். இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கு. ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. அப்படிதானே? சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அல்லேலூயா. நம்ம இருக்கிற சிட்டியில் ஒரு வீடு இருக்கணும், நாம் பிறந்த ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ பைபிள் சொல்லுகிறது, உன் எல்லையை என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? சும்மா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? உங்களுக்கு பழக்கம் கிடையாதா? தெரியாதா உங்களுக்கு? நம்ம வீட்டை கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு ஏற வேண்டிய படியை கவர்மெண்ட் இடத்துல கட்டுறது, ரோட்டில் கட்டுறது. சொல்லுங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த ஈன புத்தி மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. கடைசியில் கொண்டு போய் காரை ஏற்றுறதுக்கு போடுற சறுக்கை கொண்டு போய் எங்கே தான் போடுறான்? நடு மக்கள் வந்து போக வேண்டிய ரோட்டில் தான் போடுறான். எத்தனை சென்ட்லப்பா வீடு கட்டியிருக்கிற? முழு 5 சென்ட்லேயும் வீடு கட்டியிருக்கேன். எவ்வளோக்குப்பா வீடு கட்டியிருக்கேன்? 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன். நல்லதுப்பா. ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு ரோட்டை கடைசியில் கொண்டு படிக்கட்டு எங்கே போடுறான்? ஏன்னா அதையும் விடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உன்னுடைய நிலத்தை நீ என்ன செய்யும்? பாதுகாத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய திரும்ப படிக்க, வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே, உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள. நல்ல கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்றார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தப்பா எடுத்துக்கூடாது. நான் சொல்ற சம்பவங்கள் உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்காக. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய எங்கள் அம்மாவுடைய நகையெல்லாம் விற்று ஒரு இடம், ஒரு 2.5 சென்ட் இடம் வாங்கினாங்க. வாங்கி போட்டு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து ஒரு நம்முடைய மறை மாவட்டத்தில் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அப்போ அந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலம். அதில் உதவி பண்ணப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக இடம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரூபா கொடுத்தாங்க. 35,000 ரூபா அந்த காலத்தில். அப்போ அந்த 35,000 வச்சு அஸ்திவாரம் போடுறதுக்கு முடிவு எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ வீட்டில் அஸ்திவாரம் போடுறதுக்கு கல் மண் அடித்த உடனே பாருங்கள், வீட்டோட அந்த இடத்தோட அளவு 2.5 சென்ட். அப்புறம் நான் கொஞ்சம் அப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த காலம் கொஞ்சம். அப்போ உடனே எனக்கு கொஞ்சம் பெருசாக கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவிட்ட கேட்காமலே ஐடியா பண்ணிவிட்டு நான் போட ஆரம்பித்தேன். ஒன்று பக்கத்து வீட்டுக்காரரு அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னார், இந்த இதில் இப்படி இடம் கிடக்கூடாது, உங்கள் இடத்துக்குள்ளே கட்டிக்கோங்க. உடனே எங்கள் அப்பா வந்தாங்க. இந்த பக்கம் 1.5 அடி, அந்த பக்கம் 1.5 அடி, நடுவில் கட்டு. 1.5 அடி இடம் வேஸ்ட்டாக போகுது. இருக்கிறதே 16 அடி தான். பிரைஸ் தி லார்ட். சரியாக உள்கூடு 10 அடி தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், அவன்கிட்ட போட்டு சண்டை போடுறத விட நம்ம எல்லைக்குள்ளே நம்ம வீடு இருந்துச்சுன்னா யார்கிட்டையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியதில்லை. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அப்பா அந்த வீட்டில் வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து போயிட்டார் மோட்சத்துக்கு. ஆனால் பக்கத்தில் இருந்த இடம் இன்னும் இடமாவே தான் கிடக்குது. 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு இன்னும் அந்த இடம் அப்படியே தான்
சும்மா கிடக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, இன்னைக்கு பக்கத்து யாரு கூடயுமே யாரையும் என்ன செய்யறது கிடையாது, ஒரு நல்லா வாழ்றதுக்கு விடுறது கிடையாது. இவன் பைபிள் சொல்லுது, உன் எல்லைய நினைச்சு கிடையாது, தள்ளி 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 கொண்டு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் பிறருடைய உடைமைகளை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பறிக்க கூடாது. அடுத்தவருடைய உடைமைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவே நீங்க அதை முடிவெடுங்க. கைகளை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த பிறருடைய உடைமைகள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களோ ஆஸ்திகளோ ஒருவேளை என் வாழ்க்கையிலே வந்திருக்கும் என்றால் அவை அனைத்தையும் இப்பொழுது உம் பாதத்தில் அர்ப்பணித்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய எனக்கு அருள் தாரும். ஆமென். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்க நல்ல கவனிக்கணும், இந்த வேத வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியட்டும். நல்ல கவனிங்க. இணைச்சட்டம் 19ஆம் அதிகாரம், இணைச்சட்டம் உபாகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். நல்ல கவனிங்க. நீ உடைமையாக்கி கொள்ளும்படி கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவன் எல்லை கல்லை என்ன செய்யாத. நாம் போடல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமா நடத்துவேன். அல்லேலூயா. நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான உனக்கு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உரிமையாக்கி கொள்ள போகும் நாட்டில், நீ உரிமையாக்கி கொள்ள போகிற நாட்டில் நீ என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அடுத்தவனுடைய எல்லைக்கல்ல என்ன செய்யக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனையே என்னன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ரெடியா இருக்கார். அல்லேலூயா. ஆனா நமக்கு எப்பவுமே எப்படிப்பட்ட பழக்கம்னா, சொல்லுங்க எப்படிப்பட்ட பழக்கம், சொல்லுங்க எப்படிப்பட்ட பழக்கம்? நம்ம என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க இருந்து கொஞ்சம் எடுத்தாதான் சொல்லுங்க மன திருப்தி. அப்பா பிரைஸ் தி லார்ட். அதனால போடும்போதே முதல்ல அங்கே அரைடியை தள்ளி தான் போடுறது. நீங்கள் நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. சில ஊர்களில் பாருங்க, பஞ்சாயத்து இதுலேயே நேரம் செலவழிச்சு சொல்லும், கடைசி வர அதில் பிள்ளைங்க குடியிருக்க முடியுமா? குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் உன் எல்லையை நீ சரி செய்யணும், உன் எல்லையை நீ சரி செய்யணும். நீ நான் உனக்கு கொடுக்கவிருக்க நாட்டிலே நீ அடுத்தவனுடைய உரிமை சொத்தான எல்லையை நீ என்ன செய்யக்கூடாது, தள்ளி உன் எல்லையை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இது யாரோ ஒருத்தருடைய எல்லை மட்டும் கிடையாது. உன் உடன் பிறந்தவன், உன்னுடைய உடன் பிறந்தவனுடைய சொத்துல கூட நீ கை வைக்கக்கூடாது. உன் உடன் பிறந்தவனுடைய சொத்துல கை வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும், திரும்ப நல்லா படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வசனம்லாம் பல நேரங்கள் நம்ம படிக்காமல் போகிறது காரணம் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அல்லேலூயா. இவன் திரும்ப படிங்க. நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் உன் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவனின் எல்லை கல்லை என்ன செய்யாத. சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யாத. இன்னைக்கு சிலருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது. அந்நேரத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சந்தித்தேன்.
அந்த சகோதரர் பார்த்த உடனே வந்துட்டார், பிரதர் நல்லது செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும். அவர் சொன்னதை சொல்கிறேன், நல்லது செஞ்சதுக்கு இதுவும் வேணும். இந்த ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி போட்டிருந்தேன். சரி வீடு கிடக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பாவப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு போய் அங்கே போய் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை வச்சேன். குறைஞ்ச வாடகை, சரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. கடைசியில் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பெண் இறந்து போயிட்டா. இறந்துக்கு முன்னப்புறம் அவருடைய தங்கச்சி அந்த வீட்டில் இருந்தாப்புல. நான் போய், ஏம்மா உங்களுக்கு வீடுக்கு வாடகை கொடுக்கல, நான் இந்த வீட்டை வேறு கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், வீடை காலி பண்ணிடுவோம், ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க. எவ்வளோ? வீட்டை காலி பண்ணிடுவோம், ஒரு 20 லட்சத்தை கொடுங்க. ஏம்மா நான் உனக்கு தரலம்மா, உன் அக்காவுக்கு தான் வீட்டை கொடுத்தேன். பஞ்சாயத்து ஸ்டேஷனு அவர் சொல்கிறாரு, செஞ்ச நன்மைக்கு இன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் செய்கிற சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு இதனாலேயே நல்லது செய்கிறதுக்கு விருப்பமே வராது. ஏன் பிரதர் சும்மா கிடக்கணும், பால் அடைஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை தான் ஏன் கொடுத்தேன், இன்றைக்கி அந்த நிலமே என் பேரில் இல்லை. சில ஊர்களெல்லாம் சொத்தை வாங்கி போட்டோம்னா சொத்தை உங்கள் பேரில் வேணால் பத்திரத்தில் வேணால் எழுதி வச்சுருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது சொந்தமாகவே ஆகாது. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க இது டேலண்ட்டு, இது நம்ம திறமை, 4 அரசு அதிகாரிகளோ இல்லை யாரையாவது வச்சு என்ன செஞ்சிடலாம், மடக்கி வாங்கிடலாம், 4 ரவுடிகளை வச்சு வாங்கிடலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது நீ ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு நாளும் அடுத்தவனுடைய எல்லைக்கல்ல நீ என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. அடுத்த குடும்பத்தை தொடக்கூடாது. அடுத்தவனுடைய எல்லையில் உன்னுடைய எல்லைக்கல்ல வைக்காத. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார் அப்படின்னா, நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எடுத்து வாசிங்க, விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்த கற்பனையில் ஒன்று என்னது, படிக்கிறீங்களாப்பா? நல்லா கவனிக்கணும். யாத்திராகமம் விடுதலை பயணம் 20:17. ஆண்டவர் சொல்றாரு, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, அடுத்தவனுடைய மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருடைய எதையும். அப்ப தேவனுடைய கட்டளை, சொல்லுங்க என்னது, நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, தேவனுடைய, நல்ல சொல்லுங்க, தேவனுடைய, ஆண்டவருடைய கட்டளை என்னது சொல்லுங்க, ஆண்டவருடைய கட்டளை என்னது? பிறருடைய உரிமையை, பிறருடைய தாரத்தை, பிறருடைய எல்லையை நீ கவர என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. நீ நல்ல கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற வேண்டும் என்றால் அடுத்தவருடைய உரிமையில நீங்க என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீதே நீ என் இதயத்துக்கு உகந்தவன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது பாருங்க, அதுக்கப்புறம் கூட சவுலுடைய மகள் அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் கூட சில திருமணங்கள்லாம் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அப்போ ஆண்டவர் சும்மா இருந்துட்டார். ஆனால் எப்போ ஆண்டவர் தாவீதை நோக்கி தன் கரத்தை நீட்டினார் சொல்லுங்க, சொல்லுங்க, எப்போ? உரியா அடுத்தவனுடைய மனைவிய தாவீது என்ன செய்தார், தனக்கு சொந்தமாகிக்கிட்டார். அடுத்தவனுடைய உடைமை, அது அடுத்தவனுடைய உரிமை. அந்த உரிமையில கை வைத்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன விட்டுட்ட, நீ இத்தியன் உரியாவின் மனைவியை உனக்கு சொந்தமாகிட்ட. பாருங்க, ஆண்டவர் அவர் கூட சொல்லுவார், நீ இன்னும் மனைவிகள் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன், ஆனால் நீ இன்னும் அடுத்தவனுடைய உரிமையில் கை வச்ச பத்தியா, அதனால் உன் வீட்டை விட்டு வாழ் விலகாது. உனக்குள்ள இருந்தே, உன் வீட்டில் இருந்தே உனக்கு தண்டனைகளை உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். குடும்பத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, கணவன் மனைவிக்கு ஒரு எல்லை இருக்குது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது, நம்ம வாஸ்திக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்தஸ்துக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லாத்தையுமே ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி எவன் ஒருவன் போகிறானோ, எல்லையை மீறுகிறானோ, அவனுடைய வாழ்க்கை சாபமாய் மாறும். ஆமென். சொல்லுங்க, என்னவா மாறும்? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாறும்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் எல்லையை நீங்கள் மீறக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் என்னுடைய எல்லைக்குள்ள நான் சரியாக நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ கால் வைக்கிற எல்லா தேசத்தையும் உனக்கும் உன் வழிமரப்புக்கும் அது அவர் கொடுக்கணும், நம்மளாம் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் ரொம்ப டேலண்டாக தங்களுக்கு தாங்களே ஞானிகள் நினச்சி அடுத்தவங்க உரிமையை பறிக்கிறது, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி பிடுங்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், இந்த மனுஷன் இந்த இடத்துல வந்து வீட்டை கட்டினார், இந்த இடத்துல வீட்டை கட்டிட்டு பார்த்து மெல்ல மெல்ல என்ன பண்ணார்னா, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டார். உனக்கு ஒரு 5 லட்சம் தந்துருந்த இந்த வீட்டை கொடுத்துட்டு போயிரு. ஏன் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடமா வாங்கிட்டார். அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்து நினச்சிவாங்க, அவனோட மோத முடியாது. உடனே நினச்சிவாங்க, இடத்த காலி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்படி இடத்த வாங்கினார். இப்போ என்னையா சாதிச்ச? வம்சமே இல்லை, வம்சமே இல்லை. சொத்து இருக்குது, இந்த கிழவன் கிடக்கான், ஆனால் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு. அது ஆள்றதுக்கு பேர பிள்ளைங்க கிடையாது. சில பேர் பாருங்க, ஊர் முழுசும் சொத்து வாங்கி போட்டிருப்பான், ஆனால் ஆள்றதுக்கு சும்மா சொல்லுங்க ஆள் இருக்காது. நல்லா கவனிக்கணும். கடைசியில் எவனோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போவான். ஆண்டவர் குறித்த அந்த எல்லையை உங்கள் வாழ்க்கையில் சரி செய்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தவருடைய உடைமை, அடுத்தவருடைய பணம், அடுத்தவருடைய ஆஸ்தி, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? வாங்கும்போது ஞாபகம் இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. புரியலையா உங்களுக்கு? வாங்கிறதுக்கு ஞாபகம் இருக்குது. யாரெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த கண்ட போனால் எல்லாம் ஞாபகம், ஆனால் கொடுக்கறதுக்கு மறதி வந்துடுது. சிலருக்கு கொடுக்கணும்னா என்ன வந்துடுது? மறதி வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. எப்போவுமே உங்கள் ஞாபகம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அரசராகமம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கார். அதில் ஒருவருடைய பெயர், ஒரு ராஜா இருந்தால், அந்த ராஜாவுடைய பெயர் ஆகாபு. என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பேர்? நீங்கள் பைபிளில் அந்த சம்பவத்தை படுத்திக்கலாம். அவனுடைய மனைவி பேர் இசபேல். இந்த ஆகாபுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் அவன் சுற்றி திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவனுடைய வீடு, அவனுடைய அரண்மனை இருக்கு. இந்த அரண்மனையில் அவன் நிறைய தோட்டம்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, எடுத்து வச்சுக்கோங்க, பிறகு படிங்க. என்ன 21 அதிகாரம். அவன் வீடு இருக்கு, நல்ல தோட்டம்லாம் வச்சிருக்கான். பக்கத்திலே, அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலே இன்னொரு தோட்டம் இருக்கு. யாருடைய தோட்டம்? நாபோத் என்ற ஒரு எளிய ஒரு மனிதனுடைய தோட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க. உங்கள் பிள்ளைங்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அதனால் பக்கத்து வீட்டில் உள்ளவன் நிம்மதியாக இருக்க நீங்கள் விடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆகாப மாதிரி இருந்துடக்கூடாது. யார மாதிரி இருக்கக்கூடாது? நம்ம வீட்டை எவ்வளோ பெருசாக கட்டினாலும் சிலர் பக்கத்தில் இருக்கிற வீட்டையே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இருக்காங்களா? எப்படி வீடு கட்டிடுவோம்னு பார்ப்போம். வீடு கட்டிடுவியா? குடி இருந்துருவியா? என்ன 3/4 சென்டை வந்துட்டு பிடுங்காமல் விட மாட்டேன். ஏன்னா 3/4 சென்டில் தான் அவர் என்ன செய்வார்? கல்றையை கட்ட போகிறார். அவருக்கு கடைசியில் கல்றை கூட கிடைக்காம போயிருது பாதி பேருக்கு. ஆகாபுக்கு கல்றை கிடைக்கல. என்ன
அவன் செத்து நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்கியது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் போகுது. ஆகாபு நல்ல கவனிங்க, கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த வசனங்கள், நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு புரியும்படி தேவன் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆகாபுக்கு அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கு, நிறைய நாடே அவன் கையில் தான் இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? இந்த நாபோத்துடைய தோட்டத்தை பார்த்தான், எப்படியாவது பிடுங்கலாம்னு நாபோத்தை கூப்பிட்டு ஆசை காமிச்சான். எப்படி காமிச்சான்? இங்கே வா, இந்த தோட்டத்தை எனக்கு தந்துரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நிறைய பணம். ஆனால் நாபோத்து என்ன மாதிரி ஆள் கிடையாது, உங்களை மாதிரி ஆள் கிடையாது. பணத்துக்கு என்ன செய்யலை, மயங்கலை. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க ஐயா, எங்கள் அப்பா இருந்தார், இப்போ நான் இருக்கேன், இது எங்கள் குடும்ப பாரம்பரிய சொத்து, இதை நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். உடனே ஆகாப் என்ன பண்ணா, பேசி நயவஞ்சகமாக பார்த்தா ஒன்றும் நடக்கலை. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, வருத்தப்படாங்கண்ணே, கை கொடு சொல்லுங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன்கிட்ட இருக்கிறது நமக்கு இல்லைங்கும்போது நமக்கு ஒரு மனச்சோர்வு வந்துடுது. என்ன சோர்வு வருது? சத்தமாக சொல்லுங்க, என்ன சோர்வு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் முன்னாடி கொஞ்சம் செக்கச்சவேன்றதா இருந்துட்டு போறா. சிலருக்கு பாருங்க, அது அவன் முன்னாடிடா, அவன் முன்னாடி செக்கச்சவே இருந்துட்டு போய் இருந்து போட்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தவனுடைய உடமையை பார்த்து பார்த்து என்ன செய்யறது? பெருமூச்சு விடுறது. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறப்ப சம்பாதிக்கட்டும், உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது இவ்வளவுன்னா இவ்வளவுதான். இப்போ சோர்வுற்ற நிலைமையில் ஆகாபு இருக்கான். உடனே வீட்டுக்கு வந்தா மனைவி இசபேல். ஆகாவை பார்த்து ஆகாபா அன்னைக்கு சந்தோஷமா இல்லை. உடனே கேட்டா, என்னையா பிரச்சனை? நாபோத்து தன் திராட்சை தோட்டத்தை கொடுக்க மாட்டேன்டான். உடனே இசபேல் என்ன பண்ணா தெரியுமா? அவளுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டினா, நாபோத்து மேலே அநியாயமாக பழி சுமத்துனா, கல்லெறிஞ்சு கொண்டுட்டா. இப்போ நாபோத்துடைய உரிமைக்கு யாருமே வரவே இல்லை. அந்த இடம் சும்மா இருந்துச்சு. இசபேல் சொன்னா, ஆகாபே நீ ஓடி போய் அந்த இடத்த என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ, ஏன்னா அதில் உரிமை பாராட்ட ஒருவனும் இல்லை. இப்போ ஆகாபு போய் அந்த இடத்துல போய் நின்ன பொழுது ஆண்டவர் தன் தீர்க்கதரிசி அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். நீ நாபோத்தினுடைய இரத்தத்தை சிந்தினது போல உன்னுடைய இரத்தம் சிந்தப்படும், உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். முடிவென்ன? நீங்க லேசா ஆகாபுடைய வரலாறை படிச்சு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அது சபிக்கப்பட்ட இனமாய் மாறியது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து அடுத்தவன் உரிமையில் நினைச்சியாத, கை வைக்காத. இது வரை இடத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு சேர்த்து. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள எல்லையை அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. அடுத்த உறவுகளுக்குள்ள நீங்க போய் காலை வைக்க கூடாது. அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றத்தை நீங்க தடுக்க கூடாது. அடுத்தவருக்கு கிடைக்க வேண்டிய எந்த காரியத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 15:21 படிங்கம்மா. 15:21. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மூடன் தன் மடமை குறித்து மெய் அறிவாளன் நேர்மையானதை செய்வான். என்ன செய்வான் சொல்லுங்க, என்ன செய்வான்? நேர்மையானதை செய்வான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா 25வது வசனம், மன்னிக்கவும், 25 படிங்க. இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார், கைப்பெண்ணின் நிலத்தின் எல்லையை ஆண்டவர் பாதுகாப்பார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் முன்னால் வாங்க பாப்போம். சின்ன பிள்ளைங்களா, தம்பிகளாம், சின்னவங்களாம் முன்னால் வாங்க.
பெரியவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இப்போ பைபிள் சொல்லுது, யாருடைய நிலத்தை ஆண்டவர் பாதுகாப்பார்? கைமண்ணி நிலத்தை. அதாவது தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கேட்க நாதியே இல்லை அப்படி சொல்றவங்க வீட்டையும் நாட்டையும் யார் பாதுகாப்பா? தேவன் பாதுகாப்பார். ஆனால் அநீதி செய்கிற இருமாப்புள்ளவருடைய இடத்தை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 13-14 வசனம். தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் இஸ்ரவேலின் 12 யோசேப்பின் 2 பாகங்களுக்கும் ஏற்ப பிரித்து உரிமையாக்கி கொள்வதற்கான எல்லைகள் இவைகளே. அதனை ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஏனெனில் நான் இதை உங்கள் மூதாதையருக்கு, இந்த நாடு உங்கள் உரிமை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஒரு எல்லையை வைங்க, சமமா பிரிச்சு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செய்யுங்க? சமமாக. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொத்துக்களா, உரிமையா, உடைமையா, எதில் இருந்தாலும் அதில் ஒரு உரிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற சொத்தோ, உங்களுடைய வீடோ, நிலபலத்தையோ வச்சு உன் கூட பிறந்த சகோதரி அங்கே உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கா. ஐயோ, எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பறிச்சுட்டு இப்படி என்னை திராட்டில் விட்டுட்டாங்களேன்னு அழுதுகிட்டே இருக்கான். உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஆசீர்வாதம் வருமா? வராது. சொந்த சகோதரனை ஏமாற்றி சொத்துக்கள் என்ன செய்கிறாங்க? கையகப்படுத்திக்கிறாங்க. சில வீடுகளில் பாருங்கள், அப்பா அம்மாட்ட ஒரு ஆள் மட்டும் நல்ல பிள்ளையாக நடந்துட்டு அப்பா அம்மாட்ட ஏமாற்றி என்ன செய்கிறாங்க? வாங்கிக்கிட்டு மிச்சவங்களுக்குலாம் பிச்சை போடுறாங்க. சிலர் பேச முடியாது. ஏன்? அவன்கிட்ட பலம் இருக்கியா, அவன்கிட்ட நிற்க முடியாது, இப்படி ஒதுங்கி போகிறாங்க. ஒரு நாள் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? நன்மைத்தனத்தை கொண்டு வருமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமமாக இருங்க. நீ உன்னுடைய உரிமையெல்லாம் கூட உன் குடும்பத்தில் எல்லாரும் கூட என்ன செய்ய? சமமாக பிரித்து கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதோட பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. இணைச்சட்டம் 2 அதிகாரம் 3-4 வசனம். நல்லா குறிச்சிக்கோங்க வேகமா. இணைச்சட்டம், நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியிலே சுற்றி திரிந்தீர்கள். நீ கட்டளையிட வேண்டியது, சேயீர் மலை, சேயீர் வாழ் ஏசாவின் புதல்வர்களாகிய எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு நல்ல சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. பக்கத்தில் வாழ்றவங்களோடு முதல்ல நீங்க தகராறு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சிலருக்கு பாருங்க, ஊருக்கெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் சொல்லுங்க எப்பவும் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. இந்த அன்பியத்துக்கு போனோம், இல்லை பக்கத்து வீட்டில் இந்த ஜப கூட்டங்கள், பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு வாங்க, எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் ஏமா அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஐயோ, நாங்கள் அவன்கிட்ட பேச மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், தகராறு செய்யாத, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட தகராறு செய்ய வேண்டாம். அடுத்து படிய, ஏனெனில் அவர்களின் நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்கவே. ஆண்டவர் சொல்றாரு, ஓரடி நிலம் கூட ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுக்கறது தானே தவிர நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? அடுத்த நிலத்தை பிடுங்க கூடாது, அபகரிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வசந்த பருவம் நீங்கள் தயவு செய்து படிங்க. அதே அதிகாரத்தில்
இல்லை அதே அதிகாரத்தை சொல்கிற வசனங்கள் 4வது வசனம், 8வது வசனம், 18வது வசனம், இப்படி அந்த பகுதியை படிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஓரடி நிலத்தை கூட என்ன செய்ய மாட்டேன். அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு ஒருத்தன் பயப்படுறான் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது, இடத்த பிடுங்கக்கூடாது. இல்லைன்னா உன்ட செல்வம் இருக்கு, பண பலம் இருக்கு, அதனால அவனை எப்படியா விரட்டி விட்டு வாங்கிடலாம். இப்படிலாம் நினைக்காத. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசி பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, என்னை கண்ணீரை வடிக்க வச்சுட்டு அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். அன்னைக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். என்னை அழ வச்சுட்டு அந்த குடும்பம் நல்லா இருந்துருமோ, எப்படா என் வயிற்றுச்சல் சும்மா. ஏன் உண்மையிலங்க ஏழைகளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துருவார். சொத்தை அபகரிச்சிட்டுலாம் சில நேரங்கள்லாம் எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய நகையை ஒருத்தர் விற்றுத்தாரன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் போச்சுன்னு சொல்லிட்டார். எங்கள் அம்மாவால் ஒன்றும் பேச முடியல, ஏன்னா அவர் வலியவர். ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மா அழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஒரு சொந்தக்காரர் தான், ஆனால் அவர் வம்சமே நல்லா இல்லை. அந்த வம்சமே, அந்த குடும்பம், அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைங்க யாரும் நல்லா இல்லை. நீங்கள் எளியவருடைய கண்ணீருக்கு காரணமாகாதீங்க, ஏழைகளுடைய கண்ணீருக்கு காரணமாகாதீங்க. அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி என்ன செய்யாதீங்க. நீங்கள் சிலர் இருக்காங்க பாருங்கள், அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அது 50 லட்ச ரூபாய்க்கு போகிற வீடாக இருக்கும். ஆனால் இந்த சில இடங்களில் சில புரோக்கர்கள் பண்ணுற வேலை, வீடை விற்கவே விட மாட்டாங்க, இடத்த விற்கவே விட மாட்டாங்க. எப்படி இந்த பிள்ளைய கரையேற்றி தானே ஆகணும், கஷ்டத்துக்கு விற்றாகணும். கடைசியில் ஈன கரையத்துக்கு என்ன செய்கிறது, உரிமையை பறிக்கிறது. நம்மளும் சிலதில் அவனுக்கு கஷ்டகாலம், அதனால் நம்ம பிடுங்கிடலாம், எப்படியாவது ஆளை மடக்கிடலாம். இதெல்லாம் ஆசீர்வாதமா, சாபங்கள் கொண்டு வரும். இதெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வருமா ஏக்கா? கொண்டு வராது. நீங்கள் ஒரு நாள் அதே ஸ்டெப்பில் போய் நிற்க வேண்டிய நிலைமை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்படி நிற்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யார்ட்டை தகராறு செய்யாத, ஓரடி நிலத்தை கூட நீ அடுத்த நிலத்தை உரிமையாக்க கூடாது. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பார்த்தீங்களா? பாலும் தேனும் ஓடுகிற கானான தருவேன்னு சொன்ன தேவன் அவர் எழுதி வைக்கிறாரு, நான் உனக்கு தர்றது தான் உனக்கு பங்கு, நீ அடுத்த இடத்தை எடுக்கக்கூடாது. அடுத்தவன்ட சண்டை போட்டு, அடுத்தவனை விரட்டி, அடுத்தவனுடைய இயலாமையை பயன்படுத்தி, அடுத்தவனை கஷ்டப்படுத்தி நீ பறிக்க நினைத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் சாபங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைத்தனத்தை நாம் உடைமையாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதல்ல எதில் கரெக்டாக இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குரிய எல்லையை விட்டு இன்னொருடைய எல்லையை நீங்கள் பறிக்க கூடாது. சரியா? சரி, ஒரு நிமிஷம் நான் முழங்கால் படிக்கிடுவோம். ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிடுவோம். ஒருவேளை நாமோ சில குடும்பங்களில் தொடர்ந்து சில இழப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், சில நஷ்டங்கள் வரும். கேட்டு பாருங்கள். ஏன்னா இந்த தாத்தா, நம்முடைய அப்பா அம்மா, இல்லைன்னா ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டிகள் சம்பாதித்த விதங்கள் அநியாயமாக வட்டிக்கு கொடுத்து அடுத்தவங்க குடும்பத்தை அழித்து ஏழையா எளியவனாக இருக்கிறான்னு பார்த்து சொத்துக்களை எழுதி வாங்குறது. என்ன கொடுத்தல 10,000 ரூபாய்க்கு சிலர், ஒரு அம்மா சொன்னிச்சு வாங்கினது 50,000 ரூபா, ஆனால் போட்டிருக்கிற வட்டி மட்டும் 1.5 லட்சம் ரூபா. எத்தனை கூட்டி கழித்து பார்த்தா கால்குலேட்டரே ஒர்க் ஆக மாட்டேங்கியா. ஆனால் சொல்கிறா 1.5 லட்ச ரூபா வச்சுட்டு போ. மனசாட்சியே இல்லாமல் நம்ம அடுத்தவங்களை தட்டி பறிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும்.
கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு, இன்னும் இந்த வீட்டில் இருக்காத. இதெல்லாம் மனுஷன் செஞ்சிடலாம். நீ என்னத்தை சாதிப்ப, என்னத்தை கொண்டு போகிற? ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருப்பது எது தெரியுமா? ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் மூதாதையர் செய்த ஏதாவது பாவங்கள் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்னா இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒருவேளை என் தாத்தா பாட்டியோ எங்கள் அப்பா அம்மாவோ அடுத்தவர்களுடைய உடைமையை தட்டி பறிச்சு ஒருவேளை அதில் நான் வளர்ந்துருந்தேன்னா ஆண்டவரே எங்களை மன்னிங்க. அந்த இரத்த பலிகளிலிருந்து, அந்த கண்ணீர்லேருந்து எங்களை விடுவித்தரணும். இயேசுவே, தயவு கூர்ந்து எங்கள் மேலே இறக்கம் வையும். ஆகாவை போல நாங்கள் ஒருவேளை இன்னைக்கு வாழ்கிறோமா? இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை யாருடைய உடைமையாவது, ஒருவேளை உன் சொந்த சகோதரனோ சகோதரியோ, உன் கணவர் வீட்டாரோ, உன் மாமனார் மாமியாரோ, இந்த பிள்ளைங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என் மருமக என்னை ஏமாத்திட்டாரு, என் மருமக என்னை ஏமாத்தி நயவஞ்சகமாக இப்படி இந்த இடத்தை அபகரிச்சுட்டா, நயவஞ்சகமாக இந்த நகைகளை பிடுங்கிக்கிட்டா, இப்படி ஒருவேளை அவங்க கண்ணீர் விடுவதற்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருந்தோம்னா, ஒருவேளை உன்னுடைய நாத்தனார், ஒருவேளை உன்னுடைய சொந்த உறவுகள், ஐயோ எனக்கு இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி இப்படி வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க, இடத்தை எழுதி வாங்கிட்டாங்க, சொத்துக்களை எழுதி வாங்கிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க ஒருவேளை கண்ணீர் வடிப்பார்கள் என்றால், அந்த கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்கள் அறிஞ்சு செஞ்சீங்க அறியாமல் செஞ்சீங்கிற விவாதம் பண்ண நான் வரல. இயேசுவுக்கு முன்னால் உன்னை ஒப்புக்கொடு, இயேசுவுக்கு முன்னால் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவும். வாய் தரங்க, இது உங்கள் நேரம். ஏன்னா ஆண்டவர் ஏழைகளுடைய குரலுக்கு பதில் கொடுக்கிறார். ஏழைக்கும் கைம்பெண்ணுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறவரே, இதோ எளியவன் ஏழையினுடைய குரலுக்கு பதில் கொடுக்கிறவரே, ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நிலத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆஸ்தியை இழந்திருக்கலாம், அந்தஸ்துகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றப்பட்ட நிலையில் உறவுகளை இழந்திருக்கலாம். என் குடும்ப வாழ்க்கையை இவங்க சிதைச்சிட்டாங்களே, என் குடும்பத்தை சிதைச்சிட்டாங்களே, உண்மையிலே அது ஒரு பெரிய ஏமாற்றம், என் பிள்ளையிட்டேருந்து பிரிச்சுட்டாங்களே, இப்படி ஒருவேளை நீங்கள் அழுலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது காரணம் அல்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த பல்லவியோடு நாம் இணைந்து பாடப்போகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஒப்பு கொடுங்கப்பா. எக்காலம் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. கைகள் தட்டி பாடு. என்றென்றும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றென்றும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழையை மறப்பீரோ, பேதையை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலும் துணை
நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும். வாய் திறந்து பாடுங்க. கைதூக்கி என்னை நிறுத்தும். வாயை திறந்து பாடுமா. கர்த்தாவே எழுந்தருளோ. கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம். தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும். தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலும் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசுவே.